ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃபோட பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 11 என்ன பார்த்தோம்னா, ஜேகே உங்களை காப்பாற்றிட்டு வந்திருப்பாரு. உங்ககிட்ட நல்லா ஸ்வீட்டாக நடந்துகிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் ஜேகே கையில் அடிப்படுது, நீங்கள் தான் வர பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இல்லை பார்க்கலாம்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. 50 லைக்ஸ் மேலே வந்தால் சீக்கிரமாக போடுறேன். கொஞ்சம் பிஸிடா, ஸோ அதனால தான் லேட்டாகுது போடுறதுக்கு. I hope you will understand. Okay, ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஹியூங். குட் மார்னிங் ஜேகே. ஜேகே, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் ஹியூங், சொல்லுங்கள். என்ன? எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுடா. ஹியூங், என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. மேரேஜ் பண்ண போகிறேன் அதானே சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு மேரேஜ் பண்ணிட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. அதுவா, நானும் எல்லாருக்கிட்டே சொல்லுன்னு தான் நினச்சேன். பட் நான் லவ் பண்ணுற பொண்ணு அவங்க வீட்டில் தெரிஞ்சிடுச்சா நான் மாஃபியான்னு. ஸோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் டைரெக்டாக ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் யார்கிட்டையும் சொல்லாமல் பண்ணிட்டேன்டா. சாரி உங்ககிட்ட சொல்லாததுக்கு. நைஸ். பட் சொல்லியிருக்கலாம். நானும் சாட்சி கையெழுத்து போட வந்திருப்பேன்ல. இட்ஸ் ஓகேடா, பரவாயில்ல. சரி சரி, கங்க்ராச்சுலேஷன். அண்ணியை கேட்டதா சொல்லுங்கள். தேங்க்ஸ்டா. சரி ஹியூம், ஃபோட்டோ எதுவுமே காட்டவே இல்லை. அதுவா, நான் வந்து ஃப்ரேம் போட ஆல்பம் போட கொடுத்துருக்கேன்டா. ஃபோனில் பெருசாக ஒன்றும் எடுக்கலை, ஏன்னா கிராண்டாக பண்ணணுன்னு நினச்சது. இப்படி ஆகிடுச்சு. சரி சரி, சீக்கிரமாக காட்டுங்க. ஓகே ஓகே. இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே தான். வயன் சொல்லிருக்கு. என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் டீ போட்டு தெரியா? கொஞ்ச நேரம் நீங்கள் யோசிக்கிறீங்க. வயன், டீ தானே கேட்டேன். ஒன்றும் இல்லை ஜேகே, நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க. சரி. அதுக்கப்புறம் ஜேகே போயிடுறான். இன்னைக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ரோஷினி வெளில போயிருக்கா. கொஞ்ச நாளாக வீட்டுக்கும் வரல. நீங்களும் கண்டுக்கல. சரி வெளில எங்கே தங்கியிருக்கா போல் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் டீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜேகே பார்க்க தான் போகிறீங்க. என்ன டீ போட சொல்லிவிட்டு ஆளே காணா. ஜேகே 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 எங்கே ஆளே காணோம்? ஜேகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே இங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிட்ருக்கான். ஓ, இங்கே இருக்கானா? ஜாலியாக பட்டு குளிச்சுட்டு இருக்கான். இப்படி இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம கட்டையாக தான் இருக்கான். வயன் வயன் வயன், என்னடி மனசில் நினச்சிட்ருக்க? என் புருஷன் தானே, நினச்சா என்ன தப்பு? கிட்டதான் பார்க்காமல ஏட்ட இருந்தால் தான் ரசிச்சுக்கிறேன். வயன் வயன். ஜேகே, என்ன அப்படி பார்த்துட்ருக்க? டீ தானே எடுத்து வந்த, இங்கே எடுத்துருவா. இதோ வரேன் ஜேகே. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. நைஸ் டீ. ஸ்விம்மிங் பூல்லேருந்து தான் ஃபுல் டீயும் குடிக்கிறான். வயன், டீ நல்லா இருந்தது, இந்தா கப்பு. அவன் கொடுக்குறான். பட் நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்டே போனோன்னே அந்த இடம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது. வழுக்கி ஜேகே மேலே விழுறீங்க. ஜேகே ஜேகே காப்பாற்று, நான் முழுகிறேன். ஜேகே வயன் வயன் வயன், ஒன்றும் இல்லை. பொறுமையாக நான் இருக்கேன். ஜேகே எனக்கு தண்ணீரா பயம். ஜேகே வயன், ஒன்றும் இல்லை வயன், தோ நான் இருக்கேன், இங்கே பாரு, கண்ணை தோற. ஜேகே கண்ணை தோற வயன். ஜேகே ஜேகே இங்கே பார், நீ ஒன்றும் கடலில் விழுந்துடல, ஜஸ்ட் ஸ்விம்மிங் பூல்.
நான் இருக்கேன் பக்கத்தில், எதுக்கு நீ பயப்படுற? அதுக்கப்புறம் உங்களே அறியாமல் நீங்கள் ஜேகே மேலே தான், அவன் செஸ்டில் தான் கை வச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் பேசிக்கிட்டே உங்கள் கையை தான் பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் ரியலைஸே பண்ணுறீங்க உங்கள் கை அவன் செஸ் மேலே இருக்கிறது. சாரி சாரி ஜேகே, நான் தெரியாமல் பயத்தில். பரவாயில்ல. அதுக்கப்புறம் 2 பேருக்குமே ஐ டு ஐ கான்டாக்ட் போகுது. உங்களை அவன் அப்படியே சாப்பிட்ற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்கான் லவ்வோட. நீங்கள் மெய் மறந்து அவனே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 2 பேரும் 10 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் இந்த உலகமே நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் ஜேகே பொறுமையாக அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்ட வரான். அவன் கையை வச்சு அவங்க லிப்ஸை ப்ரஷ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் உங்கள் லிப்பை அட்டாக் பண்ணுறான். கிஸ் தான், சாஃப்டெல்லாம் இல்லை, ரஃப்பான ஒரு கிஸ்ஸு. நீங்கள் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலில் முழுகினா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த கிஸ்ஸில் முழுகிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகே ஸ்டாப் ஸ்டாப் ஜேகே, வயன் சாரி, உன்னை கேட்காம கிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல ஜேகே. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு ஆக்வர்டில் அப்படியே கிளம்பிடுறீங்க. என்னடா பண்ணுற? ஏன் இப்போ வர வர அவள் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கு. அவள் தள்ளி போனாலும் என்னால் அவளை விட தள்ளி இருக்க முடியல. இது என்ன ஃபீலிங்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏதோ நடக்குது, நடக்கட்டுமே, பார்ப்போம். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஜேகே உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறான். அவனுக்குமே இது என்ன ஃபீலிங்னே புரிஞ்சுக்க முடியல. அவனை அறியாமலே உங்களை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். இதுவரையும் அவனுக்கு உண்மை தெரியல, அவன் ஒய்ஃபே தான் அவன் திரும்ப லவ் பண்ணுறான்னு. இப்போது ஜேகே தான் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரான். வயன் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. யார் இந்த நேரத்தில்? ஜேகே வீட்டுக்கு வந்துட்டானா? அதுக்கப்புறம் நீங்கள் போய் கதவை திறக்கிறீங்க. வயன் வந்துட்டியா? எவ்வளோ நேரம் கதவை தட்டுறது? ஜேகே குடிச்சிருக்கீங்களா? ஆமாம், லைட்டாக. வயன் வா போகலாம் ரூமுக்கு. ஜேகே அவன் பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டே போயிடுறான் ரூமுக்கு. ஜேகே பொறுமையா. ஜேகே வயன் உட்காரு பெட்டில். ஜேகே என்னாச்சு? உட்காரு வயன். அதோட நீங்களும் உட்காருறீங்க. ஜேகே என்னாச்சு? எதுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க? வயன் மடியில் படுத்துக்குவா. ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே பவுஸ் ஆகிடுறீங்க. ஜேகே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் குழந்த மாதிரி இருந்தப்ப இதே மாதிரி தான் கேட்டிருப்பான், அவன் மடியில் படுத்துக்குவான்னு. உங்களுக்கு அப்படியே கண்ணே கலங்கிடுது. ஜேகே உன் இஷ்டம், நீ படுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஜேகே உங்கள் மேலே படுத்துக்கிறான். ஓயன் எனக்கு உன்னை தெரியல ஓயன், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் காரணம் எனக்கு தெரியல. நீ எப்போவும் என் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ஓயன். நானே எத்தனை முறையோ கேட்டு பார்த்துட்டேன் என்னையே, இது என்ன ஃபீலிங்கு தெரியலை. ஆனால்
பிடிச்சிருக்கு. நீ எப்போவும் என் கூட இருப்பல்ல, என்னை விட்டு போக மாட்டல்ல. நீங்கள் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை நீ நினைவிருக்கும் போது சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன் ஜேகே. ஆனால் நீ நிதானமாகவே இல்லை. என்னை இப்படி நம்ப சொல்கிற. ஐ லவ் யூ ஜேகே. ஆனால் இப்போது நான் என்ன சொன்னாலும் உனக்கு காலையில் எல்லாமே மறந்துடும் தானே? என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை ஜேகே. ஆமாம், நான் ஒன்று கேட்கவா? கேளு ஜேகே, எதுவாக இருந்தாலும் கேளு. நம்ம 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 அது மாதிரி பண்ணலாமா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை வயன், நீயும் நானும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஜிகி, என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? நீங்கள் உங்கள் கான்ஷியஸ்லேயே இல்லை. இல்லை, எனக்கு நீ வேணும் வயன். ஐ லவ் யூ. உங்களுக்கு அப்படியே ஸ்டக் ஆகிட்டீங்க நீங்கள். ஜிகி, என்ன சொன்னீங்க? ஐ லவ் யூ சொன்னேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ ஜிகி. ஐ லவ் யூ டூ. நீ என் குக்கியாகவே இருந்திருக்கலாம். பழசுலாம் மறந்தாலும் என் குழந்தை மாதிரி நான் அவனை பார்த்துருந்தேன். ஆனால் நீ இப்போ நீ அல்ல, ஒரு மாஃபியாவாக இருக்கு. நீ என்னதான் என்கிட்ட நல்லா பழகினாலும் எனக்கு இன்னும் உன் மேலே இருக்க பயம் போகல. அதனால் இன்னுமே உன்கிட்ட உண்மையை சொல்லக்கூட எனக்கு தைரியம் வரல ஜேகே. ஐ லவ் யூ. ஆனால் இது எல்லாமே நீ காலம் மறந்துடுவல. ஏன்னா பயமாக இருக்கு ஜேகே, பயமாக இருக்கு. ஏன் பயப்படுற? நான் என்ன சிங்கமா இல்லை பேயா? ஏன் பயப்படுற? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் ஜேகே, நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு. இருந்தாலும் எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று தடுக்குது. கிட்ட சொல்லாம எனக்கு தெரியல என்னன்னு. வயன், அழாத அழாத ப்ளீஸ். ஜிகி, அதெல்லாம் வேணாமே. வயன் ப்ளீஸ் வயன், எனக்கு வேணும். நான் எல்லாம் தூங்க மாட்டேன். ஜிகி வேணாம், நீங்கள் உங்கள் கான்ஷியஸில் இல்லை, இப்போ தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரல, வா பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் ஜேகே கண்டிப்பாக விட மாட்டா அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகேடா, இதோட கண்டினியூஷன் பார்த்துட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய், அம்மி சராங்கே.